நீங்க YouTubeல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அது நம்ம குமரி கண்டம், அதாவது லெமூரியா பத்தின ஒரு வரலாற்று வீடியோ. ம். ஆமா. சரி. அந்த வீடியோல என்னதான் சொல்றாங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்க, நீங்க சப்டைட்டில்ஸ் ஆன் பண்றீங்க. அங்க பாத்தீங்கன்னா, தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலா அயர்லாந்தோட தலைநகரான டப்ளின், அப்புறம் நெசிடான்னு ஒரு பேரு, ஒரு ரகசிய குருவோட மரணம், அமெரிக்காவ நோக்கிய பயணம்னு சம்பந்தமே இல்லாத ருமேனிய மொழி வார்த்தைகள்லாம் திரையில வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிஜமாவே ஒரு நிமிஷம் தலையே சுத்திரும். இது ஏதோ ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படத்தோட ஆரம்பம் மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பா. ஆனா இது எந்த கற்பனையும் கிடையாது. இதுதான் இன்னைக்கு நாம அலசப் போற ஒரு முக்கியமான ஆதாரம். வாய்ஸ் ஆஃப் நீலுங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வந்த மறைக்கப்பட்ட தமிழனின் வரலாறு அப்படிங்கிற ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவோட சப்டைட்டில்ஸ் தான் நாம் இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். அதாவது இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பழங்கால வரலாறும், நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பமும் மோதிக்கிற ஒரு விசித்திரமான புள்ளி இது. இன்னைக்கு நாம எந்த ஒரு பழைய கல்வெட்டையோ, புத்தகத்தையோ ஆராயப் போறதில்ல. ஓ, அப்போ வேற எத பத்தி பேச போறோம்? ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் எப்படி முற்றிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு உலகளாவிய சதித்திட்ட கதைய, அதாவது ஒரு கான்ஸ்பிரசி தியரிய தானாவே உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ நாம உண்மையான வரலாற்ற பத்தி பேச போறது இல்லையா? ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல வந்த ஆட்டோ கேப்ஷன் பிழைய எடுத்துக்கிட்டு, அத ஏன் நாம இவ்ளோ ஆழமா உட்கார்ந்து ஆராயணும்? இது ஒரு சாதாரண டெக்னிக்கல் ஃபால்ட் தானே. இத அப்படியே விட்டுறலாமே. மேலோட்டமா பார்க்கும்போது இது வெறும் டெக்னிக்கல் எரர் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் உண்மை இருக்கு. மனிதர்களாகிய நாம எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எப்படிப்பட்டவங்க? ஒரு விஷயத்துல அர்த்தத்த கண்டுபிடிக்கிறதா? எக்ஸாக்ட்லி. வானத்துல இருக்கிற மேகங்கள பார்த்து அதுல ஒரு முகத்தையோ இல்ல ஒரு விலங்கையோ நாம கற்பனை பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இதுவும். இந்த ஏஐ உருவாக்குன பிழையான சப்டைட்டில நாம படிக்கும்போது, ஒரு தற்செயலான பிழை எப்படி ஒரு நவீன கால புராணமா மாறுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுதான் நம்ம நோக்கம். ஓ! இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இருட்டுல இருக்கிற கயிற்ற பார்த்து பாம்புன்னு பயப்படுற மாதிரி, நாம ஒரு டிஜிட்டல் பிழைய பார்த்து ஒரு ரகசிய கூட்டத்தோட சங்கேத மொழின்னு கற்பனை பண்றோமா? ஆமா, சரியா சொன்னீங்க. சரி. அப்போ அந்த வீடியோவோட சப்டைட்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம். இப்போ குமரி கண்டம் இல்ல லெமோரியான்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது இந்திய பெருங்கடல் தான். கண்டிப்பா. இலங்கைக்கும் மடகாஸ்கருக்கும் நடுவுல இருந்ததா சொல்லப்படுற அந்த நிலப்பரப்பு. ஆமா. ஆனா இந்த ஆட்டோ கேப்ஷன் பிழை லெமோரியாவ நேரடியா டப்ளின் நகரத்தோட இணைக்குது. லெமோரியாக்கு மெரிடுவால் டப்ளின் அப்படின்னு அந்த ருமேனிய வரிகள் சொல்லுது. ம். எனக்கு என்ன கேள்வின்னா, உலகத்துல எத்தனையோ நகரங்கள் இருக்கும்போது, அயர்லாந்தோட தலைநகர்னா டப்ளின் இங்க ஏன் வரணும்? பழங்கால தமிழர்கள் அயர்லாந்துல ஐடி கம்பெனி நடத்துனாங்கன்னு நாம கதை கட்ட போறோமா என்ன? இல்லல்ல, நிச்சயமா அப்படி இல்ல. ஆனா அந்த வார்த்தைகள கொஞ்சம் ஆழமா கவனிங்க. அதுல ஆற்றல், அதாவது எனர்ஜிங்கிற வார்த்தையும், மாடல்ங்கிற வார்த்தையும் சேர்ந்து வருது. ஓ! எனர்ஜி அப்புறம் மாடல். ஆமா. லெமுரியாங்கிறது வெறும் ஒரு நிலப்பரப்பு மட்டும் இல்லாம, அது ஒரு மாடலா டப்ளின் நகரத்தோட தகுதியோட பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வாக்கியம் அமையுது. நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் டப்ளின்னு? ஆமா, ஏன் டப்ளின்? இன்னைக்கு உலகத்தோட மிக முக்கியமான டேட்டா ஹப்கள்ல டப்ளினும் ஒண்ணு. லெமுரியாவை அழிஞ்சு போன ஒரு நாகரிகத்தோட அறிவு பட்டகமா நாம எடுத்துக்கிட்டா, அந்த அறிவோட எனர்ஜி இன்னைக்கு டிஜிட்டல் வடிவுல டப்ளின் மாதிரி ஒரு மாடர்ன் சிட்டில சேமிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கதையை நாம உருவாக்கலாம்ல. இத கேட்கும்போதே மூளைய குழப்புதே. நீங்க சொல்ற விளக்கத்த பார்த்தா, யாரோ ஒரு ரகசிய குழு பழங்கால தமிழ் ரகசியங்கள ஐரோப்பாவுக்கு கடத்திட்டு போய், அங்க ஒரு சர்வர்ல ஏத்தி வச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணுது. அதுதான் இந்த அப்போஃபேனியாவோட பவரே. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா, அந்த யூடியூப் வீடியோவோட பேக்கிரவுண்ட் மியூசிக்கையோ, இல்ல பேசுறவங்களோட தமிழ் உச்சரிப்பையோ அந்த ஏஐயால சரியா புரிஞ்சுக்க முடியல. அதனால அது தனக்கு தெரிஞ்ச ஒரு ஐரோப்பிய மொழியான ருமேனிய மொழியில ஏதோ சில வார்த்தைகள போட்டு நிரப்பியிருக்கு. கரெக்ட். இது பாக்க சின்ன வயசுல நாம விளையாடுற டெலிஃபோன் விளையாட்டு மாதிரி இருக்கு. முதல்ல இருக்கிற ஆள் ஒண்ண சொல்ல, அது 10வது ஆள்கிட்ட போகும்போது வேற ஒரு வார்த்தையா மாறுமே, அது மாதிரி தமிழ் ஆடியோ ருமேனியன் டெக்ஸ்டா மாறியிருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அந்த டெலிஃபோன் விளையாட்டுல வர்ற குழப்பங்கள் தான் சில நேரங்கள்ல புது கதைகளையே உருவாக்குது. இது வெறும் டிரான்ஸ்லேஷன் எரர் மட்டும் இல்ல, டேட்டா பேஸுகள் ஒன்னோடு ஒன்னு மோதிக்கும் போது ஏற்படுற ஏஐ ஹாலுசினேஷன். ஆமா. ஆனா இந்த குழப்பம் எப்படி ரொம்ப லாஜிக்கலா ஒரு கதையை தானாவே கட்டமைக்குதுங்கிறது தான் இங்க பெரிய ஆச்சரியம். இப்ப நீங்க டப்ளின் கனெக்ஷனை பாத்தீங்க, ஆனா விஷயம் அதோட நிக்கல. இந்த கற்பனை ஆற்றலை கையாள்றதுக்கு சில கதாபாத்திரங்களையே இந்த ஏஐ தானா களத்துல இறக்குது. ஆமாங்க.
அதுதான் என்ன ரொம்பவே குழப்புன அடுத்த விஷயம். சரி, லெமூரியாவோட எனர்ஜி டப்ளினுக்கு வந்துருச்சுன்னே வெச்சுக்குவோம். இத யார் கண்ட்ரோல் பண்றது? அந்த சப்டைட்டில பார்த்தா ஏதோ ஒரு ஐரோப்பிய மாஃபியா கதைய படிக்கிற மாரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதுல இலியே, அலி, அப்புறம் நெசிடான்னு சில பேர்கள் வரிசையா வருது. இந்த பேர்களுக்கும் நம்ம குமரி கண்ட தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. ஆமா, சுத்தமா சம்பந்தம் இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு ஆசிரியர் இல்லனா குருவ குறிக்கிற தாஸ்கலாங்ங்கிற ஒரு வார்த்தையும், அவர் இறந்த போதுங்கிற ஒரு வரியும் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சீக்ரெட் சொசைட்டி தன்னோட தலைவனை இழந்து தவிக்கிற மாதிரி ஒரு காட்சி கண் முன்னாடி வருது. நீங்க சரியா அந்த பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. மனிதர்களாகிய நாம கதைகளை எப்பவுமே ஹீரோஸ் ஜர்னி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள வச்சு பார்த்து பழகிட்டோம். ஓ, ஹீரோஸ் ஜர்னியா? ஜோசப் காம்பல் சொன்னது. எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு புராண கதையிலயும் ஒரு வழிகாட்டி இருப்பாரு. அவர் இறந்துடுவாரு. அப்புறம் அந்த பொறுப்பு அடுத்தவங்க கைக்கு போகும். ரொம்ப ஆச்சரியமா, இந்த ஏஐ பிழையானது அதே ஸ்ட்ரக்சரை இங்க தற்செயலா உருவாக்கியிருக்கு. நிஜமாவா? அ, அந்த ஆசிரியர் தாஸ்கலாங்கிறவரு தான் அந்த பழங்கால அறிவை பாதுகாக்கிற வழிகாட்டி. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ரகசியம் இலியே, அலி, நெசிடா இவங்க கைக்கு மாறுது. இது ஒரு ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய காவியத்தோட தன்மையே இருக்கு. நான் ஒரு நிமிஷம் இத ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் மாதிரியே கற்பனை பண்ணிட்டேன். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன அது? இந்த ரகசிய பொறுப்பை ஏத்துக்கிட்டவங்க ரொம்ப அமைதியாவோ இல்ல ஒற்றுமையாவோ இருந்ததா தெரியல. ஏன்னா அந்த சப்டைட்டில்ல பாத்தீங்கன்னா நெசிடா எரிச்சல் அடையறாருன்னு ஒரு வரி வருது. ஆமா. அப்புறம் அலிங்கிறவரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னு சொல்லப்படுது. அப்போ அந்த வழிகாட்டி இறந்ததுக்கு அப்புறம் இந்த லெமோரியா எனர்ஜிய டப்ளின்ல யாரு கண்ட்ரோல் பண்றதுன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். அந்த எரிச்சல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷனல் எலிமெண்ட். ஒரு பெரிய ரகசியத்தை பாதுகாக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது அந்த குரூப்புக்குள்ளேயே நிறைய சண்டைகளை உருவாக்கும். அதுவும் சரிதான். அலி தன்னோட பலத்தை காட்டுறாரு. நெசிடா கோவப்படுறாரு. ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்குள்ள இவ்ளோ ஆழமான மனித உணர்ச்சிகள் வெளிப்படுறது தான் இந்த அப்போஃபீனியாவோட உச்சக்கட்டம். நாம சும்மா ரேண்டமா தூவப்பட்ட வார்த்தைகளை பார்த்துக்கிட்டு ஒரு முழுமையான சைக்கலாஜிக்கல் டிராமா ஒன்னு எழுதிட்டு இருக்கோம். கொஞ்சம் நிறுத்துங்க. நாம ஏதோ ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் கான்ஸ்பிரசிய கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா, யூடியூபோட அல்காலிதம் தமிழ் வார்த்தையான அங்கேங்கிறத அலியனும், நிச்சயமாகங்கிறத நெசிடானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு திரையில காட்டியிருக்கலாம்ல. இது எவ்ளோ அபத்தமா இருக்கு. நாம ஏன் இந்த ஒரு அபத்தத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன்னா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உண்மையான மனித வரலாறும் இப்படிப்பட்ட டிரான்ஸ்லேஷன் எரர்களாலையும் காது வழி செய்திகளோட குழப்பங்களாலையும் தான் எழுதப்பட்டுச்சு. ஓ, நிஜமாவா? ஆமா. நீங்க பைபிள்ல வர்ற செங்கடல் பிளந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மையில ரெட் சீ கிடையாது. அது ரீட் சீ. அதாவது நாணல் கடலுங்கிற ஒரு சின்ன சதுப்பு நிலப்பகுதி. அட, இது எனக்கு தெரியவே தெரியாது. பாத்தீங்களா? ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் எரர் ஒரு சாதாரண நிகழ்வ எப்படி ஒரு மாபெரும் மாயாஜான வரலாற்று கதையா மாத்திருக்குன்னு இதுல இருந்து புரியுது. இன்னைக்கு நாம டிஜிட்டல் யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்ட். இன்னைக்கு டெக்னாலஜி பண்ற பிழைகள் நாளைக்கு புது புராணங்களா மாற வாய்ப்பிருக்கு. அதனால தான் நாம இதை இவ்ளோ சீரியஸா விவாதிக்கிறோம். ஆடா, இது ஒரு சூப்பரான கம்பேரிசன். செங்கடலுக்கும் நாணல் கடலுக்கும் நடந்த அதே டிரான்ஸ்லேஷன் எரர் தான் இன்னைக்கு குமரிக்கண்டத்துக்கும் டப்ளினுக்கும் நடக்குதுன்னு சொல்றீங்க. இத நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதுதான் வரலாறு உருவாகிற விதம். சரி, அப்போ இந்த நெட்ஃபிளிக்ஸ் கதைய ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். ஆசிரியர் இறந்துட்டாரு, நெசிடா கோவமா இருக்காரு, அலி பவர கைப்பற்றிட்டாரு. இவங்க அந்த லெமூரியா எனர்ஜியை வச்சுக்கிட்டு கடைசியா என்னடா பண்றாங்க? இந்த கதையோட கிளைமேக்ஸ் அந்த பயணத்தோட இறுதி புள்ளி எங்க முடியுதுங்கிறதுல தான் இருக்கு. அந்த ரகசியம் ஐரோப்பாலேயே தங்கிடல. ஆமா, அந்த சப்டைட்டிலோட கடைசி வரி அமெரிக்கான்னு முடியுது. இது எப்படி சாத்தியம்? இந்திய பெருங்கடல்ல மூழ்கின ஒரு கண்டத்தோட கதை அயர்லாண்ட்ல இருக்கிற டப்ளினுக்கு வந்து சில ருமேனிய மர்ம நபர்களை தாண்டி கடைசியா அமெரிக்கால போய் முடியுதா? இது உலக உருண்டையவே ஒரு முழு சுத்திருச்சே. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இத நாம ஒரு குறியீடா பார்க்கணும். அமெரிக்காங்கிறது பல நூற்றாண்டுகளா உலக வரலாற்றுல புதிய உலகம், அதாவது நியூ வேர்ல்ட் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. ஆமா, புதிய கண்டுபிடிப்புகளோட அடையாளம். கரெக்ட். அது நவீனத்துவத்தோட வாய்ப்புகளோட ஒரு அடையாளம். இந்த ஏஐ உருவாக்கின கதையை நாம எப்படி பார்க்கலாம்னா, லெமூரியாங்கிற தொலைஞ்சு போன பழங்கால மாடல டப்ளின்கிற மாடர்ன் ஐரோப்பிய டெக் ஹப்ல மெருகேத்தி ஃபைனலா அமெரிக்காங்கிற எதிர்கால உலகத்தை நோக்கி கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம். வாவ்! இது ஒரு முழுமையான நாகரிக பரிணாமத்தோட சுருக்கமாவே எனக்கு தோன்றுது. அதாவது கடந்த காலத்தோட ரகசியங்கள்
நிகழ்கால குழப்பங்களை கடந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிக்குதுன்னு சொல்றீங்க. இது உண்மையிலே ரொம்ப கவித்துவமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒரு சாதாரண ஆட்டோ கேப்ஷன் பிழைக்குள்ள இவ்ளோ பெரிய தத்துவத்தை உங்களால எப்படி பார்க்க முடியுதுன்னு நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அந்த ஏஐ ஹாலுசினேஷனோட பியூட்டி. ஆனா இத பத்தி யோசிக்கும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நாம இன்னைக்கு விவாதிச்சத ஒரு முறை சுருக்கமா பாத்துருவோம். நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் மறைக்கப்பட்ட தமிழனின் வரலாறுங்கிற ஒரு யூடியூப் வீடியோவோட சப்டைட்டில். ம், ஆனா அதுல தமிழோ குமரிக்கண்டத்தோட உண்மையான புவியியலோ இல்ல. அதுக்கு பதிலா ஏஐ அல்கோரிதம் பண்ண ஒரு தப்பால லெமூரியா, டப்ளின், இலியே, நெசீதா அப்புறம் அமெரிக்கான உலகளாவிய ஒரு பெரிய கான்ஸ்பிரசி கதைய அது தற்செயலா உருவாக்கி இருக்கிறத நம்ம ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்ணோம். ஆமா. மனித மூளை எப்படிப்பட்ட குழப்பமான டேட்டாலையும் ஒரு கனெக்ஷனை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிக்கும். அதாவது அப்போஃபேனியாங்கிற தன்மையை எப்படி வெளிப்படுத்தும்னு இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுச்சு. கண்டிப்பா. இந்த கட்டுக்கதைய எங்க கூட சேர்ந்து ரொம்ப பொறுமையா பிரிச்சு மேஞ்சதுக்கு உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமா. நீங்க ஒருவேளை இந்த எபிசோட் ஆரம்பத்துல இவங்க ஏன் ஒரு சாதாரண டைப்பிங் எரரை வச்சுக்கிட்டு இவ்ளோ நேரம் பேசுறாங்க, இவங்களுக்கு என்ன பைத்தியமான்னு கூட நினைச்சிருக்கலாம். நிறைய பேர் அப்படி நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஆனா வரலாறு எப்படி உருவாகுது, சின்ன சின்ன தவறுகள் எப்படி ஒரு மாபெரும் புராண கதைகளா மாறுதுங்கிறத புரிஞ்சுக்க இந்த முட்டாள்தனமான சப்டைட்டில் நமக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணுச்சுன்னு இப்போ நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. இத பத்தி நாம யோசிக்கும்போது ஒரு ஃபைனலான ரொம்ப முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. என்ன கேள்வி அது? 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் செஞ்ச சின்ன எழுத்துப்பிழைகளை தான் இன்னைக்கு நம்ம புனிதமான தொன்மங்களா புராணங்களா கொண்டாடுறோம்னா, இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்துல நடக்கிற இந்த டேட்டா எரர்களை எதிர்காலம் எப்படி பார்க்கும்? ஓ, இது ஒரு நல்ல கேள்வி. இன்னும் ஒரு 5000 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு எதிர்கால தொல்பொருள் ஆய்வாளர் நம்ம கூகுள் இல்ல யூடியூப் சர்வர்களை தோண்டி எடுத்து இந்த வாய்ஸ் ஆஃப் நீலு வீடியோவோட சப்டைட்டில ஒரு டிஜிட்டல் கல்வெட்டா படிச்சா என்ன ஆகும்? மை காட்! அவங்க உண்மையிலேயே பழங்கால தமிழர்கள் டப்ளின்ல ஒரு ரகசிய தளத்தை அமைச்சு அங்கிருந்து நெசிடா மூலமா அமெரிக்காவுக்கு டேட்டாவை கடத்துனாங்கன்னு ஒரு புது வரலாற்றையே எழுத ஆரம்பிச்சிடுவாங்களே. எக்ஸாக்ட்லி. எந்த சரித்திரம் உண்மையானது, எது வெறும் டெக்னாலஜி பண்ண ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர்னு அவங்க எப்படி பிரிச்சு பார்ப்பாங்க? வாய்ப்பே இல்ல. இன்டர்நெட்டுங்கிற இந்த பிரம்மாண்டமான மிஷின் வருங்காலத்துல நம்ம வரலாற்ற இன்னும் என்னென்ன புதுசான விசித்திரமான பரிமாணங்களுக்கு கொண்டு போக போகுது? நாம இன்னைக்கு உண்மைன்னு நம்புற பல வரலாற்று சம்பவங்களும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இதே மாதிரி ஏதோ ஒரு டிரான்ஸ்லேஷன் எரரா இல்ல அப்போஃபேனியாவா இருக்க வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க எப்போதாவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம ஆய்வை நிறைவு செய்யலாம்.